அந்த அறிக்கை பேரில் விஜய் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம். அந்த கேஸ் நிரூபிக்கப்பட்டால் 7 வருஷம் தண்டனை. மிகப்பெரிய சந்தோஷம் அடைந்து விட்டார் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் விஜய். அப்படியே குஷியிலேயே பாட்டு பாடலாம் பாட ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் தான் அங்கேயே லேட்டாக வர்றோம்ல, போலீஸால் கட்டுப்படுத்த முடியல, பிரச்சாரத்தை நிறுத்திட வேண்டியதானே. விஜய் மீண்டும் சினிமாவுக்கு வருவது உறுதி. இந்த பக்கம் டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கு, டப்பு. இந்த பக்கம் ஏடிஎம்கே பாஜக திட்டமிட்டபடி விஜய் பிரச்சாரம் செய்யவில்லை. இது முழுக்க காரணம் தமிழ்நாடு வெற்றி கழக நிர்வாகிகள் போய் கட்டுப்பாடு பண்ணலை. அவன்கிட்ட ஏது காசு? அவன் தமிழ்நாடு வெற்றி கழகம் தானே. அப்போ நீ என்ன செய்யணும்? இந்த இடத்துலலாம் கொஞ்சம் செலவு பண்ணி தண்ணி கொடுங்கப்பான்னு சொல்லியிருக்கணும். அப்போது அந்த மாவட்ட நிர்வாகிகள் செயலற்று போய்விட்டார்கள். பீப்புள் ஸ்டாக் சேனல் நேயர்களே, விஜய் மீண்டும் சினிமாவுக்கு வருவது உறுதி. ஷங்கருடன் ரகசிய பேச்சுவார்த்தை. நான் ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கேன், மீண்டும் சினிமாவில் நடிக்க வருவார் விஜய். இது அவருடைய தலையெழுத்துன்னு நான் சொல்லிட்டேன். என்ன காரணம்னா, இந்த பக்கம் டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, டப்பு. இந்த பக்கம் ஏடிஎம்கே பாஜக கூட்டணி இருக்குது. அப்போ இது ஸ்டேட் கூட்டணி, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட்டணி. 2 டைம் பைசா இருக்குது. இந்த பைசா வச்சுக்கிட்டு ஒரு 200 கோடி அவ்வளோதான். புரிஞ்சுங்கிறீங்க? இப்போ விளாவரியாக பேசுகிற சம்பவம் என்னென்னா, நீதிமன்றத்தில், கரூர் நீதிமன்றத்தில், குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி கேள்வி கேட்குறாரு. தமிழக வெற்றி கழக வக்கீல்கிட்டையும் கேட்குறாரு, போலீஸ் வக்கீல்கிட்டையும் கேட்குறாரு. போலீஸ் வக்கீல்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க, ஏன் இவ்வளவு ரசாபாசம் நடந்துச்சு அப்படிங்கும்போது போலீஸ் தரப்பில் சொன்னதை நம்ம முதல்ல சொல்லிடுவோம். திட்டமிட்டபடி விஜய் பிரச்சாரம் செய்யவில்லை. நாங்கள் எடுத்து கொடுத்த ரூட்டு வேறு, அவர் ரூட்டு மாறி போயிட்டார். அதான் உண்மை. ரூட்டு மாறி போயிட்டதுனால நாங்கள் நேராக புஷி ஆனந்தரை சொன்னோம், உங்கள் தலைவிட்டு சொல்லிடுங்க, நீ ரூட்டு மாறி போகிறீங்க வேண்டாம்னு சொன்னோம், கேட்கலை. 2வது, அவங்க வச்சுருந்த இடம், அந்த அவங்க மைக்கு மற்றும் அவங்க எலக்ட்ரானிக் சாதனம் வச்சுருந்த இடத்துல போய் நின்னார். அது குறுகலான இடம். ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாலே தள்ளி நில்லுங்கன்னு நாங்கள் எச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம். இது சொன்னது டிஎஸ்பி, நான் கேட்கவே இல்லை. ஆகவே ரசாபாசம் வரக்கூடாதுன்னு அவங்களே கேட்டாங்க. அதனால் எலக்ட்ரிசிட்டி போர்டு கரண்ட்டை ஆஃப் பண்ணோம். ஆக இப்போ வெளியில் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் பதில் என்னென்னா, நீங்கள் ரூட்டு மாதிரி போனீங்க, கரண்ட்டு கட் பண்ண சொன்னது நீங்கள் தான். 2வது, ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ண பிறகு தான் ஆம்புலன்ஸ் வந்தது, அந்த ஆம்புலன்ஸ் வந்தது நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு தகவல் வருது. இப்போது அவங்க 6 இடம் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு வெற்றி கழகம் 6 இடம் கேட்டாங்களே, நீங்கள் ஏன் இந்த இடத்த கொடுத்தீங்க? ஜட்ஜி கேட்குறாரு. அப்போ இவங்க போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க, ஆமாங்க, அவங்க அமராவதி ஆற்று அணை பக்கம் கேட்டாங்க, அங்கே மரங்கிறலாம் இருக்குது, நிறைய இழப்பாயிரும், அதனால் அது வேண்டான்னு சொல்லிட்டு இந்த இடத்த நாங்கள் ஏன் செலக்ட் பண்ணோம்னு சொன்னோம்னா, அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசின இடத்துல தான் நாங்கள் இதை நடத்திங்க. ஏன்னா இவங்க சொன்னது என்னென்னா, 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னார் மாவட்ட செயலாளர். ஆனால் வந்தது 27,000 பேர் வந்துட்டான். அந்த இடம் பத்தாது. 2வது, காலையில் வரேன்னு சொன்னவர் 6 மணி நேரம் கழித்து வர்றாரு. அப்போது குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, நீங்கள் போய் அதை தடுத்து நிறுத்துங்க நாங்கள் போலீஸ் சொன்னோம். ஏன்னா நாங்கள் போய் உள்ளே போனோம்னா சரியாக வராது, நீங்கள் போய் சொல்லுங்கன்னா அது. இது முழுக்க காரணம் தமிழ்நாடு வெற்றி கழக நிர்வாகிகள் போய் கட்டுப்பாடு பண்ணலை. அந்த இரும்பு ஷீட்டு மேலே நிற்கிறான், நீங்கள் போய் எல்லோரும் இறக்கி விடுங்கன்னு சொன்னோம், அதையும் இறக்கி விடலை. ஏன்னா நாங்கள் உள்ளே லேசாக தடியடி பண்ணோன்னு வச்சுங்க, தடியடி பண்ணி என்னுடைய கூட்டத்தை கெடுத்துக்கிட்டார்கள்னு வரும். அதுக்காக நாங்கள் நடுநிலையாக நடந்துக்கிட்டோம். இதில் இடையில வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு புஷி ஆனந்த் என்ன பண்ணார், அங்கே உள்ள கோயிலுக்கு போயிட்டார்.
அந்த கோயிலுக்கு போய் நிற்கும்போது வெளியே வந்து விஜய் கையாட்டியிருந்தான்னா பாதி சந்தோஷம் ஆகிருக்கும். அங்கேயும் போய் வேனில் புகுந்துக்கிட்டார். புஷியானந்த் மட்டும் கோயில் போயிட்டு வந்தார். அதில் ஒரு ஸ்மாஷ் ஆகிட்டு அப்படியே டிலே ஆகிடுச்சு. இது காரணம் முழுக்க முழுக்க தமிழ்நாடு வெற்றிக்கழகம் தான் அப்படின்னு போலீஸ் தரப்பு சொல்லிச்சு. அப்போது இங்கே தமிழ்நாடு வெற்றிக்கழகத்தில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பெர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருந்தோம், கடைசியில் ஒரு 4 நாளைக்கு முன்னெல்லாம் கொடுத்தாங்க, அதுக்கிடையில் நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். ஆனால் ஒரு விஷயம் தமிழ்நாடு வெற்றிக்கழக நிர்வாகிகள்கிட்ட தெரியுது, நிர்வாகிகள் யாருமே விஜயோட நேரடியாக தொடர்பு கிடையாது. புஷியானந்த் சொன்னால் புஷியானந்த் சொல்கிறது இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இவ்வளோ நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளருங்கும் போது அவன் எத்தனை பேருக்கு தண்ணி கொடுப்பான், எத்தனை பேருக்கு சோறு கொடுப்பான்? அவன்கிட்ட ஏது காசு? அவன் தமிழ்நாடு வெற்றிக்கழகம் தானே. அப்போ நீ என்ன செய்யணும், இந்த இடத்துலலாம் கொஞ்சம் செலவு பண்ணி தண்ணி கொடுங்கப்பான்னு சொல்லியிருக்கணும். அதில் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணிட்டாங்க டிஎம்காரங்க, செந்தில்வேல் வாட்டர்னு சொல்லி செந்தில் பாலாஜி நிறைய பேருக்கு பண்ணியிருக்கார். அதுவும் ஃபோட்டோ வருது. அது மட்டும் இல்லை, அதாவது செருப்புகள் வந்திருக்குது, செருப்புகள் வீசப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து பாட்டு பாடிட்டார், 10 ரூபா 10 ரூபான்னு பாட்டு பாடினோன்னே வந்துச்சு. அப்புறம் ஒரு தலைவர் தண்ணி பாட்டில் கேட்டால் அந்த பஸ்ஸிலேருந்து ஒரு 100 தண்ணி பாட்டில் எடுத்து கொடுங்கல சொல்லணும், ஒரு பாட்டில் எடுத்து வீசுகிறாரு. அந்த பாட்டிலை பிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட சண்டை. அதில் இடிபாடு தான் அதில் உடஞ்சி விழுந்துருச்சு. அதில் அந்த நெருக்கடியான சூழ்நிலை, யாரும் வெளியே போக முடியல, மிதிச்சே கொல்லப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கி கணக்குப்படி 40 பேர் ஆகிப்போச்சு, 41 பேர் ஆகிப்போச்சு. அதாவது 39 பேர் கணக்கு. அப்புறம் அங்கே வந்து 2 பேர் இது பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு வெற்றிக்கழகத்தினர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் தான் அங்கேயே லேட்டாக வர்றோம்ல, போலீஸால் கட்டுப்படுத்த முடியல, பிரச்சாரத்தை நிறுத்திட வேண்டியதானே. தமிழ்நாடு வெற்றிக்கழகத்தினர் நீதிபதிகிட்ட சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த பதிலை நீதிமன்றத்தில் சொல்கிறதுக்கு பதிலாக புஷியானந்த் சொல்லி அங்கே கூட்டம் கட்டுப்படியாகல, அதிகமாக இருக்குது, நீங்கள் திரும்பி போயிருங்கன்னு சொல்லியிருக்கணும். அது ஏன் சொல்லலை? அப்போது அதனால தான் மாவட்ட நிர்வாகிகள் 3 பேரில் கேஸை போட்டு இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இனிமேல் சனிக்கிழமை தான் வந்து இதோடைய முன்ஜாமீன் மனு கொடுத்தாங்க. அது மதுரை ஹைகோர்ட்டில் போய் வந்துச்சு. அவசரமாகலாம் முன்ஜாமீன்லாம் எடுக்க முடியாது, நீ நாளைக்கு லீவு, சனிக்கிழமை வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக திங்கக்கிழமை தான் இவங்க முன்ஜாமீன் கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதில் மிகப்பெரிய மூத்த வழக்கறிஞர்கிட்ட கேட்கும்போது, இப்போ போட்டிருக்காங்கல்ல வழக்கு, மாவட்ட செயலாளர் அப்புறம் இணை செயலாளர் 3 பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் நிரூபிக்கப்பட்டால் 7 வருஷம் தண்டனை. அந்த வழக்கில் ஜாமீன் கொடுக்க முடியாது. இந்த அளவுக்கு ஒரு சிக்கலான வழக்கை போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் ஏம்மா நீங்கள் கரூர் ஆஸ்பத்திரிக்கு போகலை அப்படின்னு சொன்னால், போலீஸார் போக வேண்டாம், நடக்கக்கூடாது, நடந்துடும், நீங்கள் நேராக சென்னைக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போது இன்றைக்கி ஒரு கேஸ் மனு கொடுத்தாரு. நான் வந்து எப்படியாவது விஜய் வந்து கரூருக்கு போய் மருத்துவமனையில் அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லணும் அப்படின்ட்டு. அது நீதிமன்றம் மறுத்து விட்டது. விஜய் போகக்கூடாதுன்னு மறுத்து விட்டது. இதனுடைய காரணம் என்னென்னா, திமுக அரசு அவர்களாகவே முன் வந்து விஜயை தூக்கி போடக்கூடாது, இந்த விஷயத்தில் திமுக நியூட்ரல் நடந்துக்கிடுது அப்படி என்று விருப்பப்படுகிறார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அதனால தான் அவர் அறிக்கையெல்லாம் விட்டார். அது மட்டுமல்ல, தவறாக செந்தில் பாலாஜியை கச்சா முச்சான்னு பேசின ஃபீலிக்ஸ் என்ற யூடியூபர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. அதாவது பொய் செய்தியை பரப்பாதீர்கள் அப்படின்ட்டு. இப்போது நீதிபதி ஏன் வந்து விஜயை கரூருக்கு போகக்கூடாதுன்னு தடை போட்டார்னா, எந்த நேரத்திலும் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல் பேரில், போலீஸார் அறிவுறுத்தல் பேரில், அல்லது 3வது என்னென்னா, இப்போது திருமதி அருணா ஜெகதீசன் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி, அவங்கள வந்து தனிநபர் ஆணையமாக விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க பரபரன்னு ஒரு 7-8 இடத்துல விசாரணை பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா, அந்த அறிக்கை பேரில் விஜய் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம்ங்கிற சூழ்நிலை தான் இருக்குது. யார் இந்த அருணா ஜெகதீசன் ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆரம்ப காலத்தில் முதல்வர் ஜெயலலிதா உடைய
அன்பை பெற்றவர் அருணா ஜெகதீசன். இந்த ஒரே ஒரு விஷயத்தில் எல்லாம் புரிஞ்சுங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இதே நீதிபதி ஜெகதீசன் ஒரு விசாரணை குழு போட்டிருந்தாங்க. அந்த விசாரணை குழுவில் வேறு ஒன்றும் இல்லை, தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு இல்லையா, அந்த துப்பாக்கி சூடு விசாரணை கமிஷனுக்கு அருணா ஜெகதீசன் தான் தலைவர். அவங்க டிஎம்கே ஆட்சி வந்தவுடனே அப்படியே ஏடிஎம்கே ஆட்சியில் உள்ள தவறுகளை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டி விட்டார்கள். சரி, இவங்க அதிமுக விஷயத்தில் நடுநிலையாக நடந்து கொண்டார்கள். அதிமுகவில் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போது அருணா ஜெகதீசனை போட்டிருக்காங்க திமுக அரசு. நிச்சயமாக 4-5 நாளில் கொடுத்துட்டாங்கன்னா அதில் விஜய் மேலே நிச்சயமாக வழக்கு பாயும். என்ன காரணம்னா 6 மணி நேரம் தாமதம் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, குழந்தைகள் வரக்கூடாது, முதியவர்கள் வரக்கூடாது. அதை கட்டுப்படுத்த வேண்டிய யார்? விஜய் அல்ல, மாவட்ட தலைவர்கள். மாவட்ட தலைவர் பேசாமல் தான், அவன் காரில் உட்காந்துட்டு பேசாமல் போலீஸ்காரங்க ஃபோனு அங்கே வயர்லெஸ் தொடர்பு கொண்டால் பேசுகிறதே இல்லை. நான் இறங்கி போக முடியாது சார்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த மாவட்ட நிர்வாகிகள் செயலற்று போய்விட்டார்கள். அதுவும் இல்லை, இப்போது மற்ற கட்சிகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு கட்டுப்பாடு இருக்கும். அதிமுக, திமுகவோ, காங்கிரஸ்காரங்க விட்டுருங்க, பாஜகன்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே கட்டுப்பாடே இல்லை. அதாவது இவர் அந்த கூட்டத்தை பார்த்த உடனே மிகப்பெரிய சந்தோஷம் அடைந்து விட்டார் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் விஜய். அப்படியே குஷியிலேயே பாட்டு பாடலாம் பாட ஆரம்பிச்சிட்டார். எங்கள் லோக்கலில் அந்த ஆள் மந்திரியாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியை பற்றியே இப்போ பாட்டு பாடினா சும்மா இருப்பானுங்களா? அவர் ஏகப்பட்ட கைத்தடியில் இருக்குது. அதோட விளைவு அவர் அனுபவிச்சார். அப்புறம் அவருக்கு செத்தவர் கூட பேசிகிட்டு இருந்திருக்காரு. ஆனால் தகவல் போய் காதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சொல்லிட்டு வந்துட்டார். அப்போ நேராக ஆஸ்பத்திரிக்கு விடுனோடனே போலீஸ்காரங்க இல்லை போகக்கூடாது, நீங்கள் நேராக சென்னைக்கு போங்கன்ட்டார். தனி விமானத்தில் சென்னை வந்து விட்டார். இப்போ இந்த சூழ்நிலை என்ன நிலைமைன்னா, திமுக அரசு, அதாவது தமிழக அரசு, திமுக அரசு இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது. ஏன்னா இவங்க பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சிக்காரங்க. அதனால் நேராக கட்சிக்காரங்க எல்லோரும் அதிமுகரும் சரி திமுகரும் சரி நேராக ஆஸ்பத்திரியில் போய் ஹெவி ஒர்க் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவன் நாளை ஓட்டு போடணும்ல, ஓட்டு வாங்கணும்ல, அதுக்காக தெளிவாக பண்ணிவிட்டார்கள். அவர்கள் மீது எந்தவித தப்பும் இல்லை. இப்போது நாம் ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னால் சொன்ன மாதிரி நிச்சயமாக சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. கூட்டணி வரணும். அந்த கூட்டணி வருவதற்கு ராகுல் காந்தி லேசாக ஒரு சிக்னல் கொடுத்துருக்காரு. ராகுல் காந்தி நினைத்தால் நேராக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஃபோன் பண்ணி என்னங்க நடந்துச்சு இதில் டீட்டெயில் கேட்டுக்கலாம். அப்படித்தான் செய்திருக்க வேண்டும். ஏன்னா ராகுல் காந்தியோட கட்சி திமுகவோட கூட்டணி வச்சுருக்கு. இவர் என்ன கணக்கு போடுறார்? ராகுல் காந்தி ஏதோ இப்போ ஒரு கிசு வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது எந்த நேரத்துலையும் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்கள், அதிகமான சீட்டு வேணும், 50 சீட்டு வேணும்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு செல்வ பிறந்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முத்தாய்ப்பாக ராகுல் காந்தி என்ன பேசிட்டார்? நேராக விஜய்கிட்ட பேசிட்டார். இப்போ டிஎம்காரங்க அப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் களத்தில் அதிமுகவும் வேலை செஞ்சிருக்கு, திமுகவும் வேலை செஞ்சிருக்கு. அதனால் அங்கே உள்ள நன்மதிப்பு அவங்களுக்கு கிடைக்கும். சில தீவிர விஜய் ரசிகர்கள் விஜய் ஆதரிப்பாங்க. மற்றபடி இன்னும் அந்த களத்தில் விஜய் மீது பார்க்க வந்தவர்களும் சரி, உள்ள கட்சிக்காரங்களும் சரி, விஜய் மீது கொஞ்சம் கோபத்தில் இருப்பது உண்மை. இதில் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். விஷால் துள்ளிக்கிட்டு இருந்தார், நான் தேர்தலில் போட்டி போட போகிறேன்னு. எவ்வளோ அழகாக அதிமுகறீங்க, அவங்க வேட்புமனுவே செல்லாதுன்னு அடித்து அனுப்பிட்டாங்க. அவங்கள களத்தில் இறக்க உள்ள விஷாலை. ஆனால் நம்ம ஆள் களத்தில் இறங்கிட்டார் விஜய். ஆனால் பெரிய ஒரு அவப்பெயரை சம்பாதிச்சிட்டார். கூட்டம் இருந்துச்சு, அதை இல்லைன்னு சொல்லவே இல்லை, யாருக்கும் செயற்படாத கூட்டம் இருந்துச்சு. ஆனால் அதை ஓட்டாக மாற்றுறதுக்கு விஜய் தோல்வியுற்று விட்டார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னால் இந்திய வரலாற்றில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுக்கு தான் பயங்கர கூட்டம் கூடி 6 பேர் செத்து போனாங்க. அது எல்லோரும் மறந்துட்டாங்க. ஆனால் இப்போது தான் முதல்வராக வேண்டுவதற்காக, பல லட்சம் ஓட்டுகளை வாங்குவதற்காக 41 உயிரை பலி கொடுத்து விட்டார் விஜய். இதில் விஜய்க்கு ஓட்டு விழுமாங்கிறது தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் தான். அது மட்டும் இல்லை,
உஷாராக இருப்பார்ல விஜய். அதனால் மீண்டும் சினிமாவில் களமிறங்க பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் மற்றும் இயக்குனர் லிங்குசாமியை கூப்பிட்டு பட்டினப்பாக்கம் வீட்டில் பேசியிருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் வெளியில் இருந்து திரண்டிருந்த ஒரு 500 பேர் கட்சிக்காரங்களாம் பார்க்க முடியாது பொச்சொல்லு அப்படின்ட்டார். கட்சிக்காரர்களை பார்க்காத விஜய் சினிமா டைரக்டர் 2 பேரை பார்த்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சிங்க. இன்று மாலை புதன்கிழமை மாலை விஜய் தன்னுடைய பங்களாவிலிருந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதுலேயும் மக்களுக்கு துயரத்தை பங்கிடுவதற்கு பதிலாக ஆட்சியினுடைய வெறுப்பை கொட்டிக்கொள்கிறார். என்ன சொல்கிறாங்க, சிஎம் சார் பழி வாங்குறதுன்னா என்ன பழி வாங்குங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்கிறார். மிஸ்டர் விஜய், நீங்கள் கைது செய்யப்படுவது உறுதி. அது சட்டத்தின் மூலம் நீதிமன்றத்தின் மூலம் வர வேண்டும் என்று முதல்வர் எதிர்பார்க்கிறார். ஆளுங்கட்சி ஒருத்தரை பழிவாங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. கஞ்சா வச்சுருந்தாரு நீ சொன்ன நான்-பெயில் அஃபென்ஸு தெரியுமா? என்னால் ஆளுங்கட்சி நினைத்தால் எதையும் செய்யலாம். நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க. ஏன்னா எல்லா சம்பவங்களையும் டிவியில் பார்த்துட்டாங்க, லைவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க 41 பேருக்கு என்னால் வர முடியல, நான் உதவி செய்கிறேன், உங்களில் ஒருவன் நான் அப்படின்னு இறங்கி பேசுவீங்களா? இந்த சமயத்தில் போய் அரசுக்கு சவால் விட்டுட்டு இருந்தீங்கன்னா இது அரசியலா? இதில் அரசியல் பண்ணக்கூடாது. நான் இப்படி பார்த்தா முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் கூட்டத்தை கூட்டினார், ஆஃபீஸர்கள்ட்ட உத்தரவு போட்டார், நேராக போய் படுத்துவீங்களாமே. அவருக்கு தெரியும் வேதனைன்னா என்னன்னு. நேராக ஆஸ்பத்திரி வந்துட்டார் கரூருக்கு. வந்து எந்த அரசியலும் பேசலை, எல்லா உத்தரவுகளும் பிறப்பிச்சுட்டு போயிட்டார். அவர் ஏதாவது இது வரைக்கும் அரசியல் பேசியிருக்காரா? உங்கள் பேரையாவது சொல்லியிருக்காரா? நீங்கள் ஏன் சிஎம் சார்னு எப்போ பார்த்தாலும் ஒரு நக்கல் அடிக்கிற விஷயத்தில் இருக்கீங்க? தயவு செய்து இது அரசியல் அல்ல. நிச்சயமாக திமுக பழி வாங்கும். திமுக பழி வாங்கிறது அல்ல, மக்களே உங்களை பழி வாங்கிடுவாங்க. எவன் கூட்டத்துக்கு வந்தானா அதில் கிட்டத்தட்ட 80% போப்பா நீ வேறு சாவடிச்சிட்டானு தான் சொல்லுவான். இன்னும் கரூரில் இந்த மரண ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அது தேர்தல் வரைக்கும் ஓயாது. இன்னையும் இன்னொரு எச்சரிக்கைன்னு சொல்கிறேன். முதலமைச்சரை நீங்கள் குடும்ப அரசியல் பேசிட்டீங்க, குடும்ப வாரிசு அது இதுன்னு சொல்லிட்டீங்க. நாளைக்கு திமுக உங்களை குடும்பத்தை விமர்சிக்கும். அப்போ தான் நீங்கள் என்ன பட போகிறீங்கன்னு நாங்கள் தெரியும். கஷ்டப்பட போகிறீங்க மிஸ்டர் விஜய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.